ஹாய் ஹலோ கைஸ், திஸ் இஸ் ஒரு வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. அதான் இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோன்னா, நம்ம பர்கர் கைஸ் நான் போக போகிறோம். எதுக்குன்னா நம்மளோட ஃப்ரெண்டுக்கு நமக்கு இன்விடேஷன் வச்சுன்னுக்கிறாங்க. ஸோ நம்ம வந்து மேரேஜுக்கு போக போகிறோம். அதுக்கு நான் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ வாங்க வீடியோக்களை போகலாம். இப்போ எங்கே இருக்கிறோம்? நம்ம மத்தூர் கைஸ் இருக்கோம். ரொம்ப நாள் ஆச்சா இந்த பக்கம்லாம் போய், அதனால தான். ஸோ மத்தூர் கூட சரியான டிராஃபிக் தாங்க. கொஞ்சம் டிராஃபிக், ரொம்பலாம் லைட்டாக டிராஃபிக். ஸோ எவ்வளோ கிலோமீட்டர்னா 15 கிலோமீட்டர் இருக்குங்க ரீச் ஆகிறதுக்கு. எவ்வளோன்னா 2-4 ரீச் ஆகும்னு சொல்லுது. நம்ம 2 மணிக்கெல்லாம் ரீச் ஆகிற மாதிரி பண்ணிக்கலாமா? ஸோ வாங்க அப்படியே போகலாம். நம்ம வண்டி அதிகபட்சம் எவ்வளோ 70 போகிறதே அதிகம் தான். வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். அவனும் கிட்டத்தட்ட என் ஃப்ரெண்டு வந்து கால் பண்ணிக்கிறான், டே எங்கடா இருக்கேன்னு. அவனும் டே தாடா வந்துகிட்டே இருக்கேன் இன்னும் 20 மினிட்ஸ் சொல்லி ஏமாத்தினே கிடக்குறான். பைத்தியம் பிடிக்காதுங்க வண்டி இல்லாதனால. இதில் வந்து ரொம்ப நாள் ஆகுதா, அதனால தான். ஸோ அங்கே அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஸோ பர்கூருக்கு எவ்வளோ கிலோமீட்டருக்குன்னா 23 கிலோமீட்டர்ஸுங்க. நம்மளை ஃப்ரெண்டை பிக்கப் பண்ணுறதுக்கு இன்னும் 14 கிலோமீட்டர் இருக்குங்க ரீச் ஆகிறதுக்கு. ஸோ 14 கிலோமீட்டரா அழகாக ஃபைன் போயிட்டே இருக்கல. 20 நிமிஷம் ஆகலை, எனக்கு 10 நிமிஷம் போதுங்க ரீச் ஆகிறதுக்கு. அழகாக போயிட்டே இருக்கலாம் வாங்க. நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த பார்க்க வந்து இது வந்து கந்தளி ரூட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவன் எனக்கோசம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கோசம் வெயிட் பண்ணினே இருக்கான். ஏன்னா அவன்கிட்ட பைக் இல்லைல்ல. ஸோ என்கிட்ட தான் பைக் இருக்கு. அதனால் வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். அதாவது பார்த்தீங்கன்னா பர்கூர் ஃபேமஸ் வந்து துணி தாங்க. அங்கே ரொம்ப கம்மியான ஒரு குவாலிட்டியாக இருந்தாலுமே குவாலிட்டியாக இருக்கும், ப்ளஸ் கம்மி விலையிலும் கிடைக்குங்க பர்கூரில். இப்போ போயிட்டு 3 இன்னவேர் எடுத்துன்னு வந்தோங்க. எனக்கு எல்லாமே கிழிஞ்சிட்டு இருக்குதா இன்னவேர் எல்லாம். ஸோ அதுக்கு அப்படியே போயிட்டு ஃபஸ்ட்டு கல்யாணத்தை பார்த்துட்டு பர்கூர் போயிட்டு பர்கூர்லேருந்து இன்னவேர் வாங்கிட்டு தான் வரணுங்க. கல்யாணத்தை போகிறதுக்கே லேட்டாக ஆக மாட்டேங்குது. நானும் சொல்லினே இருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒரு 2 to 3 hours. வரேன்டா. அப்பா அம்மா வேறு பைக் எடுத்து போயிட்டாருங்களா. எங்கள் அண்ணாவுடைய குழந்தைக்கு வந்து எப்படி சொல்லலாம், எங்கள் அண்ணா குழந்தை என் பையனுக்கு தண்ணி ஊற்ற போனாங்களா மாமியார் வீட்டிலேருந்து. ஸோ அதுக்கு தான் அப்பா வண்டி எடுத்து போயிட்டார். என் மகன் வந்து தண்ணி ஊற்ற போகிறாங்களா, பிறந்து கரெக்டாக 2 weeks நாளாக போகுது. அதனால் தண்ணி ஊற்றுறேன்னு சொன்னாங்க. இன்றைக்கி தண்ணி ஊற்றிட்டாங்க. ஸோ அப்பா அம்மா தான் போயிட்டு வந்தாங்க. நான் போகல, கடையை பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு என்னால் போக முடியல. போனாங்க போயிட்டு பார்த்துட்டு வந்தேன். என் மகனை போயிட்டு துணி எடுத்துகிட்டு என் மகனை போய் பார்த்துட்டு வரணும். இன்னும் எவ்வளோ கிலோமீட்டருக்குன்னா 11 கிலோமீட்டர்ஸ் இருக்குங்க ரீச் ஆகிறதுக்கு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். எங்கேயும் வேகத்தடை இல்லாமல் இருந்தால் சரிங்க. இந்த ரோட்டில் வந்து வேகத்தடை இருக்காதான், இருந்தாலும் நம்ம சேஃபாக போனாங்களா. அதனால் அவன் கந்திக்குப்பத்தில் வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தான். ஸோ கந்திக்குப்பத்துக்கு தான் நாங்கள் ரூட்டே மேப் போட்டுக்கிறோம். ஹார்ன் இல்லை, எல்லாமே போயிடுச்சிங்க. ஹார்ன் இல்லை, இண்டிகேட்டர் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பின்னாட்டை சுத்தமாக தேஞ்சிட்டு இருக்குது. இவ்வளோ இருக்குங்க வண்டி வேலை. ஸோ இதுலேருந்து லெஃப்ட் எடுக்கணும். படுகச்சி ஓட்டத்துக்கே பயமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் கண்டியில் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேங்க கொஞ்சம் தூரம் போயிட்டு.
பார்த்தீங்கன்னா இன்னும் எவ்வளோ கிலோமீட்டருக்குன்னா 3.4 கிலோமீட்டருங்க நம்ம ரீச் ஆகிறதுக்கு. எத்தனை நிமிஷம் ரீச் ஆகணும்னா 1:59 ரீச் ஆகும் சொல்லுதுங்க. அப்படியே போயிட்டே இருக்கலாம். அவன் கிட்டத்தட்ட எனக்கு 12 மணியே சொல்லிட்டான் வந்துடுறா ரஜான்னு. நான் தான் லேட் பண்ணி கிடக்குறேன், என்ன பண்ணுறது. ஸோ லேட்டாகிடுச்சிங்க, லேட் ஆகிடுச்சு. சரியான வியூ. இதெல்லாம் மழை பெஞ்சுன்னு வச்சுக்கோங்க, இந்த வியூவே வேறு லெவலில் இருக்கும் உண்மையாகவே. வண்டியில் ஹாரன் இல்லை, இண்டிகேட்டர் இல்லையா, கொஞ்சம் கடுப்பாக இருக்குது. மேக்ஸிமம் எங்கே இருந்தாலும் எனக்கு கம்பல்சரி ஹாரன் இண்டிகேட்டர் ரெண்டுமே வேணுங்க. அதே மாதிரி பிரேக்கு முக்கியமாக எனக்கு பைக்கை பொறுத்த வரைக்கும் பிரேக்கு முக்கியங்க. ஒரு டைம் என்ன பண்ணேன், ஸோ எப்படின்னா புதுநாடு போகல என்னாச்சு, என் ஃப்ரெண்டோட அப்பா வந்து எலெக்ஷனில் வின் பண்ணார். ஸோ எலெக்ஷனில் வின் பண்ணார், ஜெயிச்சிட்டார் ஊர் தலைவராக. ஸோ அவரை விஷ் பண்ண காலையிலே போனேன். முன்னாடி லைட் இல்லை, ஹெட்லைட் இல்லை, ப்ளஸ்ஸு ஒரே கை வச்சுன்னே ஒரு இருக்கும், ஒரு 5 மணியாக இருக்கும். வண்டியில் போயின்னே இருக்கேன், வேகத்தை இடைக்கு கவனிக்கலை. ஒரு கையில் டார்ச் செல்ஃபோன் வச்சுக்கின்னு அவரை பார்க்க போகிறேன். பேசினே வந்துட்டேன். சரி ஓகே, திருப்பிக்கலாம் வாங்க. பார்க்க போயின்னு இருந்தேன்னா முன்னாடியே வேகத்தை கவனிக்கலை, முன்னே பிரேக் அடித்து கீழே விழுந்துட்டேன். ஸோ அப்போத்திலேருந்து கொஞ்சம் பயம். லெஃப்ட் எடுக்க மாட்டேங்குது வந்து எனக்கு பயம். எப்படின்னா அது எந்த வண்டி எடுத்து போனால் எக்ஸல் எடுத்துன்னு போனா. ஸோ அன்னையிலேருந்து அப்போ தான் பயம் வந்துருச்சுங்க, வேறு ஒன்றும் இல்லை. இந்த வரேன் நம்மளால் வரேங்க, பறந்துன்னு வர்றா பாருங்க, நம்மளும் பறந்து தான் இருக்கோம். வாங்க உங்களுக்கு அங்கே போய்ட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணிக்கிறேன். எவ்வளோ கிலோமீட்டர் இருக்குன்னா நமக்கு ரீச் ஆகிறதுக்கு 1.4 கிலோமீட்டருங்க ரீச் ஆகிறதுக்கு. ஸோ எனக்காக ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணி எனக்கு அழகிறாங்க. கொஞ்சம் லைட்டாக வரணும், மன வருத்தமாக இருக்குங்க உண்மையாகவே. ஸோ அவனுக்காக, அவன் ஃப்ரெண்டுக்கோசரம் எனக்காக வெயிட் பண்ணுறான் பார்த்தியா. உண்மையாகவே இந்த மாதிரி ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்க நான் தாங்க கொடுத்து வச்சுன்னு இருக்கணும். உண்மையாகவே நான் போயிருந்தேன் எப்படி வேணால் போயின்னுக்கலாம்ல. ஸோ லிஃப்ட் கேட்டால் போயின்னுக்கலாம். எனக்கோசம் வெயிட் பண்ணுற காரணம் என்ன, அந்த ஃப்ரெண்ட்ஸ் தாங்க, ஃப்ரெண்டு. ஸோ அவனை இன்னும் ஒரு எவ்வளோ கிலோமீட்டர்னா இன்னும் எவ்வளோ கிலோமீட்டரோட எவ்வளோ மீட்டர் இருக்குன்னு சொல்லாமா, 500 மீட்டர்ஸுங்க. இன்னும் 1/2 கிலோமீட்டர் இருக்குது சொல்ல போனால். ஸோ அவனை போய் பிக்கப் பண்ணிட்டு போனேங்க. ஆக்சுவலாக இதே லேட்டு தான் எனக்கு. ஸோ வாங்க அப்படியே போயிட்டே இருக்கலாம். ஆனால் லைட்டாக சொதப்பிச்சிங்க உண்மையாகவே. அங்கேயே போய் லேட் பண்ணிடுச்சு, ஊருள்ள கூட்டின்னு போயிடுச்சு. ஸோ ஃபைனல் தப்பார் மேலே கூட்டோடு வந்தாச்சுங்க. இப்போ அவனுக்கு கால் பண்ணோம், நாய்க்கு, அந்த நாய்க்கு. இதோ வந்தாச்சு. சாரி ராஜா, செப்பலாமா? எப்படி இப்படியே வா. லைட்டாக சொதப்பிச்சுடா, உள்ள லெஃப்ட் சைடு உள்ளே போக சொல்கிறா. தப்பால் மேடு இன்னொன்று உள்ள லெஃப்ட் சைடு சொல்லிச்சு. ஸ்ட்ரைட்டாக தானே வர சொன்னேன். ஏன்னோ கூகுள் மாத்தாச்சு ஏதோ சொதப்பி போட்டுச்சு. சாப்பிட்டியா இல்லையா? அங்கே போய் சாப்பிடலாம். நீ தின்னலையா? நீயும் தின்னலையா? இருறா தெரிஞ்சு வாடா. நாங்களாம் படுக்க வச்சு ஓட்டுவோம்டா, படுக்க வச்சு. ஸோ ஃபைனலி நம்ம வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டோங்க. எவ்வளோ நேரத்துக்கு ரீச் ஆனால் 7:30க்கு வந்து நம்ம ரீச் ஆகணுங்க. போயிட்டு ஃப்ரெண்டோட கல்யாணத்தை பார்த்துட்டு கறி சோறு சாப்பிட்டு, அதே மாதிரி ஃப்ரெண்டோட அக்கா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் கறி சோறு சாப்பிட்டு அப்படியே நம்ம வந்து பர்கர் போனோம். பர்கர் போயிட்டு அங்கேயே எனக்கு 2 இன்னோவேர் எடுத்துக்கணும். ரிட்டர்ன் வரவே இல்லை, ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுங்க. என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா, கார் வந்து பிரேக் டவுன் ஆகிடுச்சு. ஸோ 2 to 3 டைம்ஸ் வந்து நம்ம சைன் கீரில் போட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தோம், ஸ்டார்ட் ஆகலை.
அப்புறமா தெரிஞ்சு தண்ணியில் வந்து இன்ஜில் வந்து கூலண்ட் ஆயில் இல்லைன்றதே கண்டுபிடிச்சோம். ஸோ கண்டுபிடிச்சிட்டு ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 லிட்டர் தண்ணி ஊற்றணும். ஸோ 4 லிட்டர் தண்ணி ஊற்றணுமே ஸ்டார்ட் ஆகலை. அதில் பார்த்தீங்கன்னா அந்த காருக்குள்ளே இருந்த வந்து ஸோ பிறந்த குழந்த 1 வீக் தான் ஆக மாட்டேங்குது. ஹாஸ்பிட்டல்லேருந்து டெலிவரி பண்ணிட்டு டிஸ்சார்ஜ் பண்ணி வந்திருந்தாங்க. அப்புறம் பார்த்தா தான் தெரியும். ஸோ நம்மளால் முடிஞ்ச சின்ன உதவி பண்ணிவிட்டு அவங்கள எப்படியோ கார் ஃபோன் பண்ணி வர வச்சு அவங்கள அனுப்பிச்சி விட்டாங்க. அனுப்பி விட்டு பின்னாடி தான் நான் அங்கேருந்து கிளம்புனேன். ஸோ அங்கேருந்து கிளம்புனது 7 மணிக்கு கிளம்புனா ½ அன் ஹவர் வந்து வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிட்டேங்க. கிட்டத்தட்ட அங்கேயே 3 ஹவர்ஸ் இருந்துன்னு மேக்ஸிமம் 3 ஹவர்ஸ். நான் தள்ளி ஸ்டார்ட் பண்ணும்போது வண்டியே ஸ்டார்ட் ஆகலைங்க. சைன் கீர் போட்டு மூவ் பண்ண ரிவர்ஸ் அடித்து பார்த்தேன். எந்த ப்ரொவிஜனுமே இல்லை. ஸோ இருந்தாலுமே அந்த குழந்தைங்கள்லாம் சேஃபாக போயிடுச்சு. கால் பண்ணி கேட்டேன், சேஃபாக போயிடுச்சு. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டு கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த மாதிரி கண்டென்ட்ஸ் ரெகுலராக வரப்போகுது. ஸோ இனிமேல் கண்டிப்பாக வருங்க, அது எந்த வித மாற்றமும் கிடையாது. ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டு கிளிக் பண்ணிக்கோங்க, மறந்துடாதீங்க. ஸோ மறக்காமல் எல்லாருமே நோட்டிஃபிகேஷன் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நிறைய பேர் நோட்டிஃபிகேஷன் போக மாட்டேங்குது, ஒரு சில பேர் லேட்டாக போகுது, செக் பண்ணி பண்ண மாட்டீங்க. ஸோ அதனால தான் ஸோ மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணுங்கள். லவ் யூ ஃப்ரம் யூவிஎஃப்ங்க. எப்பவுமே ஹெல்மெட் போட்டு ரைட் பண்ணுங்கள். எப்பவுமே ஹெல்மெட் போட்டுன்னு ரைட் பண்ணுங்கள். பி சேஃப் அண்ட் பி அவர். ஸோ லவ் யூ. ஓகே பாய். சி யூ டாட்டா ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ. அடுத்து வீடியோ சந்திக்கும் வரை நான் உங்கள் விடைபெறுவது உங்கள் ப்ளாகர் சூர்யா. ஓகே பாய்.